ஹாய் வணக்கம் guys. இது உங்க டாப் எத்தமா சேனல். நான் உங்க டாப் எக்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லா தெரியும். அக்னேஸ்வரர்கள் விங்ஸ் ஆஃப் ஃபயர் அந்த புக்கோட கண்டினியூஷன் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோல நம்ம அப்துல் கலாம் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் 3 டீமா பிரிச்சு எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒரு பக்கம் குழுவா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அப்துல் கலாம்க்கு இந்த எஸ்எல்வி திட்டத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறது கிட்டத்தட்ட 275 பொறியாளர்கள் அதாவது இன்ஜினியர்கள் தேவைப்பட்டது. பட் ஆனா அவர்கிட்ட இருந்ததோ 50 பேர். அவருக்கு 50 பேர் வச்சு நம்ம எப்படி அவ்வளவு சாதிக்க முடியும்னு அவர் நினைக்கும் போது அந்த 50 பேரும் ஒரு துறையில வல்லுநர்கள். நீங்க என்ன நினைப்பீங்க? 275 நார்மல் இன்ஜினியர்ஸா இல்ல 50 பெஸ்ட் இன்ஜினியர்ஸா? ஆனா இவர்கிட்ட இருந்தது அந்த 50 பெஸ்ட் இன்ஜினியர்ஸ். அவங்க ஏன் பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல அவங்க வந்து வல்லுநர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஒற்றுமை. அவங்களுக்கு நடுவுல ஒற்றுமை நல்லாவே தெரிஞ்சது. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணாங்கனாலோ மத்தவங்க வந்து அதை வந்து தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதுவே ஒருத்தர் சாதிச்சாங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த சாதனைய புகழ்ந்து அவங்க வந்து என்ஜாய் பண்றதையும் வந்து அப்துல் கலாம் வந்து கவனிக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஆன இண்டிபெண்டான இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் வந்து திட்ட மேலாளர், அவர் வந்து இப்ப தலைவர் போஸ்டிங்ல இருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணணும், இவங்களை வந்து ரொம்ப கவனிச்சு அவங்கள வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணணுமா, அதாவது பண்ற ஒர்க்கை நல்லா கவனிச்சு அவங்க ஒர்க்கை அவங்களால ஃப்ரீடமோட செய்ய முடியாத மாதிரி பண்ணணுமா, இல்ல அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுக்கணுமா? இதுலயே 2 வகை இருக்குங்க. இப்போ ஒரு ஒரு தலைவர் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தலைவருக்கு அந்த ப்ராஜெக்ட் மேல அந்த டீம் மெம்பர்ஸ் மேல அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சொல்ல போறாங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை அக்கறையோட இவர் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேல அவங்க பண்றதே வந்து ரொம்ப உத்து கவனிச்சுட்டு இருந்தாலும் தொல்லை பிடிச்ச ஆளு, இவர் வந்து நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருக்காரு, நம்மளால ஃப்ரீயாவே பண்ண முடியல, அந்த ஃப்ரீடம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் இரண்டுத்துக்கும் நடுவுல தான் செயல்பட்டார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்துல் கலாமுக்கு இந்த எஸ்எல்வில வந்து இந்த தலைமை தாங்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை இவருக்கு வந்து ஞாபகம் வருது, தெரிய வருதுன்னே சொல்லலாம். அது நம்ம நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை. ஆமா, டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா கூட இருக்கலாம். எப்படி இந்த டைமை மேனேஜ் பண்றது? அந்த சக்சஸ் ஆன நிறைய பீப்புள் எப்படி அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம ஒரு வேலை கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கலாம், இல்ல நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இது ஒரு எவிடன்ஸ். அப்துல் கலாம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப் பண்ணாரு அதை நம்ம இப்ப பார்க்கலாம். அவருக்கு அந்த எஸ்எல்வில வந்து தலைமை தாங்கும் போது அவருக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியமா தெரிஞ்சது. அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் காலையில எழுந்த உடனே ஆரம்பிக்குது. காலையில எழுந்த உடனே அவரோட அந்த குவார்டர்ஸ் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு அவர் வந்து வாக்கிங் போறது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் வாக்கிங் போகும்போதே அந்த நாளுக்கு என்னென்ன பிளான், நம்ம என்னென்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஆனா ஷெட்யூல் என்ன அப்படின்னு அவரே வந்து செல்ஃப் ஷெட்யூலை வந்து போட்டு வச்சுக்கிறார். அவரோட மனசுல அவர் போட்டு வச்சுக்கிறார், யாரோட ஹெல்ப் இல்லாம அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருது அவருக்கு. அடுத்து அவரோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான செகண்ட் ஸ்டெப், அவர் வந்து அவரோட ஆபீஸ்ல சேர்ல, அதாவது அந்த மெயின் அந்த கேபின்ல ஆரம்பிக்குது. இப்போ காலைல போனவனே முதல் வேலையா அந்த சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு எந்தெந்த பேப்பர்லாம் இன்னைக்கே நம்ம வந்து சைன் பண்ணணும், எது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானதோ அதை மேல வச்சுட்டு, எதெல்லாம் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, முக்கியத்துவம் கம்மியா இருக்கிறதும் இல்ல நம்ம வந்து இது அப்புறமா கூட பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கன்னா வந்து பிளேஸ் பண்றாரு. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் டேபிள் மேல வச்சுட்டாதான் அவருக்கு வந்து எப்ப அதை டக்குன்னு பார்த்தாலும் ஓ இந்த வேலை நம்மளுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து ஞாபகம். இந்த டிப்பை நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எஸ்எல்வியோட இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் இந்த 50 இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்பவே இந்த செயல்திறன் அதிகமா இருக்க இன்ஜினியர்ஸா கருதப்பட்டு எதிர்காலத்துல வர நிறைய ப்ராஜெக்டுக்கு நல்ல போஸ்டிங்லாம் அவங்க வந்து இடம் பெற்றாங்க. பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல், ஏஎஸ்எல்வி ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற எதிர்காலத்துல வந்த எஸ்எல்விக்கு அப்புறம் வந்து சில ப்ராஜெக்டுகளுக்கெல்லாம் கூட அவங்க வந்து சில முக்கியமான இடத்துல வந்து இருந்திருக்காங்க. அப்போ அப்துல் கலாமோட தலைமை இவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்க வேண்டியது. இந்த எஸ்எல்வியை வந்து ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட
10 லட்சம் உதிரி பாகங்களை சேர்த்தாகும். இதற்கு நிறைய தொழிற்சாலைகள் தேவைப்படுது. இந்த தொழிற்சாலைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாமோட பிளான் இருந்ததுன்னா, ஒரு தொழிற்சாலை வந்து இன்னொரு தொழிற்சாலைக்கு டிபெண்டா இருக்கும். இதுல இருந்து அதுக்கும் ஹெல்ப் கிடைக்கணும், அதுல இருந்து இதுவும் ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபுல் டீம் நெட்வொர்க் மாதிரி இந்த தொழிற்சாலைகள் இருக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த எஸ்எல்வி பத்தி நிறைய பேருக்கு அந்த ஐடியா இல்லாததுனால அதையும் வந்து அப்துல் கலாம் சொல்றாரு. எஸ்எல்வி அந்த ராக்கெட் பத்தி தான் சொல்றாரு. அந்த எஸ்எல்வியோட அந்த சயின்ஸும் நம்மளோட ஹியூமன் பாடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் மனித மூளையும் ராக்கெட்ல அந்த எஸ்எல்வில இருக்க எலக்ட்ரிக்கல் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் ஒண்ணு. ஏன்னா நம்ம உடம்புல எதனா சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா நம்ம பிரெயின்ல இருந்தா நம்மளுக்கு மெசேஜ் போகுது. இப்ப நம்ம இந்த கையை அசைக்கணும்னாலும் நம்ம பிரெயின்ல நர்வ்ல இருந்தா மெசேஜ் வருது. அதே போல இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல இருந்து தான் ராக்கெட்டுக்கு எந்தெந்த டைம்ல எந்தெந்த ஸ்டேஜ் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து போகுது. இப்போ அந்த மனித மூளைக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ற எரிபொருளை வச்சு அது ஆன் ராக்கெட்டா பென் ராக்கெட்டான்னு கூட சொல்ல முடியும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்றாரு. இந்த எஸ்எல்வி ராக்கெட்ல எதால ரெடி பண்றாங்க, அதாவது எந்த பொருளால் ரெடி பண்றாங்க? அது மெட்டல்ஸ். எந்த மாதிரியான மெட்டல்ஸ்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மெக்னீசியம், டைட்டானியம், மாலிப்டினம் போன்ற உலோகங்களை வச்சுதான் இந்த ராக்கெட் எஸ்எல்வி எல்லாம் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, கண்ணாடி இலை பிளாஸ்டிக் அதாலே வந்து மோஸ்ட்லி செய்யறாங்க. இன்னொரு பக்கம் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. சில டைம்ல இந்த உலோகங்களோட கலவையை கூட யூஸ் பண்றாங்க. 2 மெட்டலோ 3 மெட்டலோ கலந்து ஒரு அலாயா கூட சில டைம்ல இந்த ராக்கெட்டோட மேனுஃபேக்சரிங்ல யூஸ் பண்றாங்க. ராக்கெட் சயின்ஸ்ல அப்துல் கலாமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எந்த அதாவது எந்த குரூப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, அதாவது அது இயந்திரவியல் இன்ஜினியரிங். மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டை விட இந்த ஃபீல்டு தான் ராக்கெட் சயின்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு அப்படின்னு அப்துல் கலாம் வந்து சொல்றாரு. ராக்கெட் சயின்ஸை பொறுத்த வரையும் திருகாணி போல இருக்க சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல மோட்டார் போல இருக்க பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அதை தயாரிக்க ஒரு திறமை வாய்ந்த எந்திர வல்லுநரால மட்டும்தான் முடியும். அதாவது அந்த இன்ஜினியரிங் படித்த அந்த வல்லுநர். அப்போ அந்த இன்ஜினியரிங்குக்கும் ராக்கெட் சயின்ஸ்க்கும் இருக்க கனெக்ஷன் நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு தெரியும். இதோட இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். அத்தியோட சந்திக்கலாம். பாய் கைஸ்.